அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். விஸ்வாசி ஐப்பசி 4 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 21, 2025. இன்று அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று இரவு 11:34 வரை சித்திரை, பின்பு சுவாதி. திதி இன்று மாலை 5:48 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் புரட்டாதி உத்திராதி. ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கும்பராசி கும்ப லக்கணம், மீன ராசி மீன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 8 to 9, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, இந்த குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்திலையும் சுப வரையும் சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா கௌரி நல்ல நேரம் என்பது விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முன்னாடி இருந்து சித்தர்களாலும் ஞானியாலும் கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் இது. அதனால் அதுக்கு அற்புத சக்தி உண்டு. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் இன்றைய உரநாதன். செவ்வாய் வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்து சூரிய வரை வரும். அதுக்கு அடுத்து 3 வரைகள் சுப வரைகள், சுக்கர வரை, புதன் வரை, சந்திர வரை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். ராவகாலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். நீங்கள் கருத்து